அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 மார்ச் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷப மனையில் குரு பகவானும் மிதுன மனையில் செவ்வாய் பகவானும், இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, கும்பத்தில் சூரிய பகவான் அதாவது 14/3/2025 அன்று சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ அதே போல 2 கிரகங்கள் சுக்கிர பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் வீட்டிருக்க, அதே போல 15/3/2025 அன்று புதன் பகவானும் வக்ரமாகிறார் மீனமனையில். சனி பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது 29/3/2025 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. அதாவது கும்பத்திலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த மாத இறுதியில் பார்க்கும் பொழுது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்ரம் பெற்று, புதன் வக்ரம் பெற்று, சனி சூரியன், இந்த 5 கிரகங்கள் மீனமனையில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும், 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், வெளிநாட்டு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு. ராகு சுக்கிரன் புதன். இந்த மார்ச் மாத ஒரு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைகிறது. அதற்கப்புறம் மார்ச் இறுதியில் சனி பகவானும் அங்கே போய் இருக்க போகுது. அப்போ 5 கிரகங்கள் 10ல் இருக்குது. அப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த மார்ச் மாதம். அப்போ உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து வக்ர நிலையோடு இருக்க போகிறார். ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போது என்ன, முயற்சியில் அதாவது சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. எடுத்த உடனே உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கிடையாது. சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மார்ச் மாதம் இருக்க செய்யும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுத்து விட வேண்டாம். நிதானமாக யோசிக்கணும். ஒரு வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும். அவசரப்பட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தேடுதல் என்கின்ற அமைப்புக்கு போகக்கூடாது. ஏன்னா 2 கிரகங்கள் வக்ரம் பெற்று அங்கே ராகுவோடு இருக்கார். சனி பகவானும் போய் அமரப்போகிறார். 8ஆம் அதிபதியும் அங்கே போய் அமரப்போகிறது. அந்த சூரியனோடு சேர்ந்து இருக்க போது சில மாற்றங்கள், சில எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகள், இது எல்லாமே மிக்ஸ்டு கலந்த ஒரு கலவையாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக. ஸோ அவசரப்பட்டு எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர் என்று வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் என்று மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 5க்குரியவன் போய் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கிறல்லவா, பதவி கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், எதிர்பாராத சில தன்மைகள் உருவாக்கும். அதில் மாற்று கருத்தில் எது வருதோ அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். சரி, தொழில் வேலை வியாபாரத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தனம் பெருகுமா, தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லதா இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த இதுவும் இருக்க போவதில்லை. பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டு நிரப்பும். சுக்கிரன் நல்லா இருக்காரு, குருவும் பரிவர்த்தனை பெற்று 2 பேரும் நல்லா இருக்கு. தன காரகங்கள், தனத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. அதனால பணத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஆனா என்ன, திருமண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் தடை செய்து அதுக்கப்புறம் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. என 7க்குரியவன் 12ல் போய் மறைஞ்சு சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருந்தாலும் வக்ர நிலைக்கு செல்கின்ற காரணத்தால் சில சமயங்களில் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை அந்த சுக்கிரன் கொடுப்பதால் அந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும், திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்ற காரணத்தால்
கொஞ்சம் யோசித்து செயல்படுவது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுமா அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாகி, முதலில் நீச்சமாகி வக்ரமாகி நீச பங்கமாகி இந்த மாதிரி இருக்கிறதுனால 4ஆம் இடத்தினுடைய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். தடை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கும், இடம் வாங்க வைக்கும். ஆனால் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போது என்ன நடக்குது? வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது, டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா? ஏன்னா ராகுவோடு சேர்ந்திருக்கார், வக்ரமாக இருக்கார். அப்போ என்ன நடக்குது? கொஞ்சம் டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத 100% பார்க்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை, இல்லைன்னா வில்லங்கமான ஒரு இடங்களை காமித்து விடுத்துரும். அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கலாம். வாகனம் வாங்கலாமா? வாங்கலாம், அதில் மாற்று கருத்தை இல்லை. மாற்றங்களை கொடுக்கும். அதாவது சொந்த வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு இருக்கு, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக. சரி, 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தனத்தின் அதிபதியான அந்த சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக ராகுவோடு சேர்ந்திருக்கார். படிப்பு உண்டா? நல்ல படிப்பீங்க, படிப்புக்கு எந்த இது இல்லை. படிப்பினுடைய ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் இருக்கும். அதாவது ஒரு உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை, இந்த இலக்கினை அடையணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். மாணவிக்கர்கள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உக்கிரமாக படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது நான் இது ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், இந்த காலேஜில் இந்த இடத்துல இந்த இதில் படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வைத்து கொண்டு அதை செயல்பற்றக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. சரி, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன், நோய் எதிர்ப்பு, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை வளர்க்க செய்கிறார். கடனை உண்டு, சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும், கடனும் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதிர்ப்பு இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். எதிர்ப்பாளர்களும் ஒரு சிலருக்கு நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். போட்டி இருக்கும், பொறாமை, போட்டி பொறாமை இருந்து அது அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பிற்கான ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சில தன்மைகளை கொடுக்கும், அது மாற்று கருத்தில்லை. அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மார்ச் மாதத்தில் மிதன ராசி அன்பர்களுக்கு. சரி, வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன். அப்போது வெளிநாடு அப்படின்னா 8, 12ஆம் இடங்கள் நல்லபடியாக இருக்கணும். அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புன்னா இந்த 8, 12 நல்ல தன்மையில் இருக்கணும். 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். 10க்குரியவன், தொழில்காரகன் 12ல் இருக்கார். அப்போ நார்மலாகவே தொழிலுக்காக வெளிநாட்டு செல்வதற்கு, வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்வதற்கான அமைப்பு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதற்கான தேடுதலில் இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பவர்களுக்கு வெளிமாநில, வெளிநாடு, வெளியூர் சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகளுக்கும் நல்லபடியாக நடக்கக்கூடிய உங்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது, சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு முயற்சிகளில் இறங்கலாம். அதில் எந்த தடையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவது கிடையாது. சரி, இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். தன்னம்பிக்கைக்கு காரண கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். அப்போ என்ன, முயற்சி நன்றாக இருக்கும், தைரிய வீரியம் நன்றாக இருக்கும், தந்தை நலன்கள் நன்றாக இருக்கும், தந்தையின் மூலமாக அனுகூலம் கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அரசு அதிகாரிகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பு, அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு நற்பெயரை கொடுக்கக்கூடிய, புகழை பெறக்கூடிய, ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துக்கு போக போறார். எப்போ? மார்ச் 14ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போனாருன்னா என்ன, 10ஆம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையாக குருவின் வீட்டில் போய் அமரப் போகிறார். அப்போ அரசு காரியங்களில் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நல்லவைகளாக மாறும். அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்களும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்துக்கு செல்வீங்க, அங்கே அழுத்தம் ப்ரெஷரும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 5 கிரகங்கள் சேர்ந்து 12 அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு
அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறனாலையும் கூட ராகு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு அங்கு இருக்கிறனாலையும் 8ஆம் அதிபதி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அங்கே 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சில அலைச்சல் திருச்சல்கள் டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதா அமைப்பு. பட் இருந்தாலும் உங்களை கெடுக்காது. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கிறீங்க, இந்த மார்ச் மாதம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது பல அனலைஸ் பண்ணித்தான், அது தொழில் வேலை ரீதியாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள், திட்டங்கள் சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் சொன்னது இந்த மார்ச் மாதத்துக்குரிய கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரன் சூட்சம வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.